இந்திய சினிமாவில் ஓர் உலக சினிமா அவதாரம். இந்த அரிய படைப்பின் உண்மைகளும் உணர்வுகளும் இப்போது. அடுத்த படம் டைட்டில் வந்து அவதாரம், 10 ரோல் எப்படி இருக்குன்னாரு. டெஃபினட் ஹிட் சார் அப்படின்னு. ஒரே ஒரு மனிதன் 10 விதமான பாத்திரங்களில் ஒன்றை ஒன்று நினைவுபடுத்தாத பாத்திரங்களில் வருவதென்பது இது தமிழில் முதல் முறை. ஒரு கோவிந்தன் ஒரு கெட்டப், அது ஆர்டினரி கோவிந்த். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபிளச்சர்னு ஒரு கேரக்டர், மகா வில்லன். அந்த கெட்டப் வந்து ஒரு அமெரிக்கன். ஜீப்பை ஓட்டிக்கிட்டு போகும்போது சைக்கிள்ல வந்து அவங்க பார்த்துட்டு இதோட பட்டாபி அப்படின்னு என்ன சொல்லிட்டு போனாங்க. பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அண்ணாவா அவங்களுக்கு அடையாளம் தெரியல. அப்ப அண்ணா என்கிட்ட சொல்றாரு, யாருக்கும் தெரியாது, நீ போ பாஸ்கர் தைரியமா அப்படின்னு சொன்னாங்க. நல்ல கலர், அந்த மெலீஸ் தாடி, மெலீஸ் மீச, சின்ன கண்ணு, ஆனா கண்ணுக்குள்ள ஒரு வீரம். 悲しい知らせです。あなたの妹とそのご主人が殺されました。I could not really believe that. It's complicated, don't explain. Where's the plane now? ஷூட்டிங்ல வந்து அங்கிருந்து நடந்து வர வாக்கு, அந்த பேசின ஸ்டைல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு ஷூட்டிங் வந்திருந்த ஒரு ஃபேன் வந்து கை தட்டிட்டார். அந்த ஃபேன் நான் சொன்னது வந்து ரஜினி சார். ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள். பாட்டி கேட்டப்போ வந்து ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருச்சு. அதுக்கு எங்களுக்கு விஷுவலுக்கு வந்து அந்த அவரோட ஒரிஜினல் பாட்டியினுடைய ஸ்டில் இருக்கு, அதை பார்த்து தான் கம்பேர் பண்ணி. நம்பின்னு ஒரு கேரக்டர், அது வந்து 12th செஞ்சுரியில வந்து அது ஒரிஜினல் சார். ஒரிஜினல் சாரே வந்து ஃபுல்லா ஆல்மோஸ்ட் மொட்டை பிளஸ் குடுமி. கலிஃபுல்லான்னு ஒரு கேரக்டர், அது வந்து இந்த பாட்டிக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அப்படியே உல்டா. 7.5 மேன் எப்போ வருவாரு, அவர் நீருக்கும் வரமாட்டார், தனியா வருவார். బలరాం నాయుడుங்கிற கேரக்டர் ஒரு సిబిఐ ఆఫీసర్ రోల్. నన్నేం చేయమంటావు? వాళ్ళకి అర్జెంట్ అంట. అయితే బాత్రూమ్ తీసుకెళ్ళు. அவதார் சிங்குக்கும் பல்ராம் நாயுடு மாதிரி, ஏன்னா அவர் ஏற்கனவே தாடி சிங்குங்கிறதுனால தாடி எல்லாம் வச்சதுனால இந்த மூக்கு மட்டும்தான், மூக்கு அந்த இந்த இடம் மட்டும் அவருக்கு வேற எக்ஸ்ட்ரா மேக்கப் இருக்கும். மற்றபடி அவர் தான் ஒரிஜினல். எப்படி மறக்க முடியும் மேடம்? என்னை வாழ் வச்ச பூமி இது தமிழ்நாடு. சின்ன கேரக்டர் பண்ணிருக்கேன். ஏன்னா ரவிக்குமார் ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க இந்த படத்துல நடிக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. மைன்யூட்டா ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணி ஒரு இது பண்ணி மெட்ரிகுலஸா பண்ணாங்க. என் வாழ்க்கையில 25 வருஷ சினிமா சர்வீஸ்ல தோத்து போன இடம் 2 இடம். ஒன்னு வந்து நான் படம் எடுத்து தோத்து போயிருக்கிறேன் பைனான்சியலா. ஆனா நடிப்புலையும் ஒரு கெட்டப் சேஞ்சிலையும் இந்த அளவுக்கு நாசத்தினால அவதாரத்தில் தவம் செய்திருக்கிறார் என்றால் அது மிக இல்லை. Old man under control.